வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோல 24 இந்திய மாலுமிகள்ல 21 பேரை மட்டும் தான் வந்து சேஃபா மீட்டு போனாங்க. 3 பேர் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கியூபா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிலைமையில இருந்தாங்க, கியூபா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நேற்று வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு 4 நாள்ல 3 முறை வந்து அமெரிக்கா இந்தியர்களை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு இந்தியா சைடுல இருந்து என்ன மாதிரியான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில ஈரான் சைடுல இருந்து திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, குவைத்தோட ஏர்போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் 2வது முறையா. இந்த போர் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் அப்படிங்கிறது ஒரு வழியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே நினைச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு எந்த ஒரு தாக்குதலுமே இல்லாம இருந்தது. ஆனா இப்ப லாஸ்ட் ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா இந்த போர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உச்சமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கடந்த 4 நாள்ல மட்டுமே பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து இந்தியர்கள் இருக்கக்கூடிய கப்பல்களை வந்துட்டு டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா 3வது முறையா வந்து அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி முதல் முறையா எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 22 இந்திய மாலுமிகள் வந்து ஒரு கப்பல்ல வந்து இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு வழியா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா சேஃபா மீட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா செட்டபெல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல்ல வந்துட்டு அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த கப்பலோட அந்த இன்ஜின் ரூமை வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த கப்பலே வந்து கடலுக்கடியில மூழ்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. அங்க இருந்து 21 இந்திய மாலுமிகளை வந்துட்டு சேஃபா மீட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுல 3 பேர் வந்து காணாம போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நேத்து வரைக்குமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ அபிஷியலாவே என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த 3 இந்தியர்கள் வந்து இறந்து போயிட்டதா வந்து சொல்லிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இதுல விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒருத்தர், அவரோட வயசு வந்து 44, அவரோட பேர் வந்து சுரேஷ் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து கிடைச்சிருக்கு. அவங்களோட பாடியை வந்து சேஃபா மீட்டு அவங்களோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவங்க சைட்ல இருந்துமே வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மேல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தினதுக்கு தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அதையும் மீறி அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சினஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்துல திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது உண்மையிலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இந்த போர் வந்து முடியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு மத்தியில ஏன் வந்துட்டு இவங்க இந்திய மாலுமிகள் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை வந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்திய மாலுமிகளோட அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது, அவங்களோட சேஃப்டி அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, திரும்பவுமே வந்து குவைத்தோட ஏர்போர்ட்ல திரும்பவும் அட்டாக் பண்ணிருக்காங்க. அங்க மட்டும் கிடையாது, ஜோர்டன்லயுமே வந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட முக்கியமான ராணுவ தளங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குவைத், ஜோர்டான் அங்கதான் இருக்கு. சோ இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க அவங்கள அட்டாக் பண்றது மூலமா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகும் அப்படிங்கிறது மூலமாகவும் அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கறதுக்காக ஈரான் சைட்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கதாவும் அவங்க சைடுல இருந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஜோர்டன்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட போர் விமானங்களான இந்த F-35, F-15, F-16 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே நாங்க வந்து அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, ஈரான் சைடுல இருந்து சொல்றாங்க. ஆனா ஜோர்டன் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் சைடுல இருந்து 12 ஏவுகணையை வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடத்திருக்காங்க. ஆனா ஜோர்டன் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அந்த 12 ஏவுகணையுமே வந்துட்டு பாதியிலேயே சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ எங்க சைடுல இருந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்ல அப்படிங்கிறது தான் அவங்க சைடுல இருந்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு நடுவுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்ப வெள்ளை மாளிகையில முக்கியமான இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கான முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஈரானை எப்படியாவது மொத்தமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கப்புறமா நாங்க வந்து ஈரான் மேல எந்த ஒரு தாக்குதலுமே நடத்த போறது இல்ல, இந்த போரை வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு ஒரு நாளோ இல்ல 2 நாள்லயோ இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வழக்கமா நடக்கிற மாதிரி பாகிஸ்தான்ல நடக்காது, ஐரோப்பாவுல இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நாங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒப்பந்தத்துக்கான எல்லா டாக்குமெண்ட்டுமே நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோம், இதுக்கு ஈரான் சைட்ல இருந்துமே வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த டாக்குமெண்ட்ல முக்கியமா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இதுக்கப்புறமா அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கவும் மாட்டாங்க, யாருக்கிட்டையும் வாங்கவும் மாட்டாங்க. இந்த ஒரு
கண்டிஷனுக்கு ஈரான் வந்து சம்மதிச்சிட்டதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்கு. இது வந்து ஈரானுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. வழக்கம் போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஓ வாய் ஓ உருட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரா இல்லையான்னு தெரியல. இன்னொரு பக்கம் அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஜ்தபா கமேனி அவர் வந்து இருக்காருல ஈரானோட உச்சபட்ச தலைவர், அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகுவும் ஈரானும் வந்துட்டு ஈரானோட முக்கியமான தலைவர்களும் இவங்களுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை, இந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்ததா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த பேச்சுவார்த்தையின் மூலமா இந்த போரெல்லாம் முடிஞ்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஈரான் மூடி வச்சிருக்காங்கல்ல, அதனால மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ எல்லாருக்குமே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எல்லாமே நார்மலைஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அமெரிக்காவோட கடற்படை வந்து அங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல முற்றுகை இருக்குல்ல, அது வந்து கண்டினியூவா தொடரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஈரான் சைட்ல இருந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து அணு ஆயுதங்களையும் தயாரிக்க கூடாது, யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இப்ப இதே ஒரு விஷயத்த வந்து அமெரிக்கா கிட்டயோ இல்ல இஸ்ரேல் கிட்டயோ சொன்னா அவங்க வந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. அப்ப அவங்க ஒரு விஷயத்த கேட்க மாட்டாங்க, ஆனா இவங்க சொல்றத மத்தவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகாரமான ஒரு பேச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. சோ இந்த போர் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, வழக்கம் போல இந்த கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது வந்து தாறுமாறா ஏற போகுது. இதனால பாதிக்கப்பட போறது கடைசியில நம்ம மட்டும்தான். இந்த பெட்ரோல் டீசலோட விலை மட்டும் ஏறுறது இல்ல, இதனால நம்மளோட விலைவாசி அப்படிங்கிறதுமே வந்துட்டு ரொம்பவே அதிகமாக கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த POK, அதை பத்தி நம்ம ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். நீங்க ரீசன்ட் வீடியோல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க பாகிஸ்தான் ராணுவத்தோட அட்டூழியம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அங்க முக்கியமா நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் பில்லோட ரேட் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக்கிட்டாங்க. அங்க அவங்களுக்கான உணவுகள் இருக்குல்ல, அதுல முக்கியமா இருக்குது பாத்தீங்கன்னா இந்த கோதுமையோட ரேட் எல்லாம் வந்து அதிகமாக்கிட்டாங்க. அங்க இருக்க மக்கள் வந்துட்டு கரண்ட் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் POKல இருக்க மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதை எதிர்த்து அங்க இருக்க மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமைதியான முறையில ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது என்ன ஆயிருக்குன்னா, கடைசியில வன்முறையா மாறி இருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் அங்க இருக்க மக்களை வந்துட்டு ரொம்பவே அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் படி பாத்தீங்கன்னா 17 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. சோ இங்க பாகிஸ்தானோட இந்த அத்துமீறல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. சோ இந்த பாகிஸ்தானோட அத்துமீறலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்ற எல்லாத்துக்குமே ஈரான் வந்து சம்மதிச்சு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருமா? உங்களோட எல்லா கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல அதுவும் ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.